ரொம்ப டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்லேயே 1/2 kg அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சர் ஜாரில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 200 கிராம் வெங்காயம், 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லியில் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இந்த மசாலா நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம். 1/2 கிலோ சிக்கனை தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வெந்து நல்லா தண்ணி விட்டு வந்ததும் 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி ஈக்குவலாக வந்ததும் தம் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இது கூட நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.